அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலக்கணில் எழுந்துவா மற்றும் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நான் உங்களை கீர்த்தி செல்வி. ஒரு குடிலிலே ஒரு துறவியும் அவருடைய சீடனும் வசித்து வந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு நாள் வீதி உலா சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செல்கின்ற போது ஒரு குடிசையிலே மிக வறுமையான நிலைமையிலே சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தாலே நிலைமை மோசம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்களை அழைத்த குரு, நீங்கள் உணவிற்காக என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்டார். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எந்த வேலையும் செய்வதில்லை, எங்களால் வேலை செய்யவும் முடியாது, ஏனென்றால் நாங்கள் மிகவும் வறுமையில், சரியான உணவு இல்லை, மிக மெலிந்து விட்டோம், உடலில் தெம்பில்லை, அதனால் நாங்கள் ஒரு பசுவை வளர்க்கின்றோம். அந்த பசு கொஞ்சம் பால் தரும், அந்த பாலை குடிப்போம், மிஞ்சுகின்ற பாலை தயிராக்குவோம், அந்த தயிரிலிருந்து கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துக்கொள்வோம், அந்த வெண்ணெயில் எங்களுக்கு போதுமான அளவை வைத்துக்கொண்டு மிகுதியை வித்து விடுவோம். அவ்வாறு விற்கின்ற போது கிடைக்கின்ற அந்த சிறிய தொகை பணத்தில் ஏதாவது உணவு வாங்கி பகிர்ந்து சாப்பிடுவோம், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போகின்றது என்று சொல்லி அவர்கள் கூறி கவலைப்பட்டார்கள். இதை கேட்டுவிட்டு ஒன்றுமே கூறாமல் இந்த துறவியும் சீடனும் தங்களுடைய குடிலுக்கு வந்து விட்டார்கள். அன்று இரவு தன்னுடைய சீடனை அழைத்த குரு அந்த குடிசைக்கு மீண்டும் சென்று அவர்கள் வளர்க்கின்ற மாட்டை இரவோடு இரவாக காற்றுக்குள் துரத்தி விடு என்று கூறினார். சீடனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. குருவே, அவர்கள் அந்த மாட்டை நம்பித்தான் வாழ்கின்றார்கள், அந்த மாட்டை நான் காட்டுக்குள் கலைத்து விட்டால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அல்லவா என்று சொல்லி சீடன் கேட்டான். அதுக்கு குரு, நான் சொல்வதை மட்டும் செய்ய என்று கூறிவிட்டு போய்விட்டார். குருவினுடைய வாக்கினை சொல்லை மீற முடியாத சீடனும் அந்த வறியவர்கள் வாழ்கின்ற குடிசைக்கு சென்று அவர்கள் வளர்த்து வந்த மாட்டை இரவோடு இரவாக காட்டிற்குள் துரத்தி விடுகின்றார். அன்று மறுநாள் குரு மீண்டும் சீடனை அழைத்து, நாங்கள் இந்த இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல போகின்றோம், புறப்படு என்று கூறினார். சீடரும் குருவினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு குருவோடு பின்னே சென்றார். இதன் பின்னர் பல வருடங்கள் கழிந்து சென்றது. இந்த வருடக்கழிவின் பின்னர் குரு மீண்டும் சீடனை அழைத்து, நாங்கள் மறுபடியும் முதலிருந்த ஊருக்கே சென்று விட போகின்றோம் வா என்று அழைத்தார். அதன்படி இருவரும் அந்த ஊருக்கே வந்து சேர்ந்தார்கள். மறுநாட்காலை மீண்டும் சீடனை அழைத்த குரு அந்த குடிசையை ஒரு முறை சென்று பார்த்து வா, அங்கிருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்து வா என்று கூறி அனுப்பினார். அப்போது சீடனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது, ஆனால் குருவிடம் காட்டவில்லை. ஆனால் தன்னுடைய மனதுக்குள், இவர்தானே அந்த மாட்டை கலைத்து விட்டார், அவர்கள் இருக்கவா போகின்றார்கள், இப்போது அவர்கள் இறந்த இடத்தில் புல்லுக்கூட முளைத்திருக்கும் என்று நினைத்தவாறு அந்த குடிசை இருந்த இடத்துக்கு செல்கின்றார். ஆனால் அந்த குடிசையை அந்த சீடனால் காண முடியவில்லை. அந்த குடிசை இருந்த இடத்தில் மிகப்பெரிய மாளிகை ஒன்று காணப்பட்டது. அந்த மாளிகையை சுற்றி பயன்தரு மரங்கள், பூஞ்சோலைகள் எல்லாம் காணப்பட்டன. முற்று முழுதாக அந்த இடம் மாற்றம் அடைந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு இடமாக இருந்தது, காணப்பட்டது. இந்த சீடனுக்கோ மிகவும் அச்சமாக போய்விட்டது. அவன் மீண்டும் குருவிடம் வந்து, குருவே, நான் அவர்களை காணவில்லை, அந்த இடம் முற்றிலுமாக மாறிவிட்டது, அதை வேறு யாரோ வாங்கிவிட்டார்கள் போலிருக்கின்றது, ஏனென்றால் மாட மாளிகைகளும் பயன்தரு மரங்களும் மிக செழிப்பாக அந்த இடம் இருக்கின்றது என்று சொல்லி கூறினார். குருவும் சீடனை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்றார். அங்குள்ளவர்களை சந்தித்தார். அங்குள்ளவர்களிடம், நீங்கள் இவ்வாறு வந்தீர்கள் என்று சொல்லி கேட்டார் குரு. அதுக்கு அங்கிருந்தவர்களும், குருவே,
நாங்கள் வளர்த்து வந்த ஒரே ஒரு மாடு ஒரு நாள் இரவு காணாமல் போய்விட்டது. அதன் பிறகு எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அப்படி இறந்து போகவும் முடியாதல்லவா. அதனால் வாழ்க்கைக்காக நாங்கள் சிந்திக்க தொடங்கினோம். எல்லோரும் நன்றாக வேலை செய்ய துவங்கினோம். வேலை செய்ததன் பயனாக இன்று இந்த வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி படிந்தார்கள். இந்த கதையில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அது சக மனிதனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடுதான். ஆனால் ஒருவரை தாங்கண்டு தாங்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கான வழிகளை அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் பிறந்திருக்கின்றது. எல்லோருக்குமே அவர்களுடைய வாழ்க்கைக்கான வழிகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்குள்ளேயே இருக்கின்றது. நான் தான் எல்லாவற்றையும் தாங்க வேண்டும், நான் தான் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்று இருந்தோமாக இருந்தால் அவர்களுக்கான தேடல்களிலிருந்து தடுக்கின்ற முதல் குற்றவாளி நாங்களாகத்தான் இருப்போம். யாரையும் தாங்க வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. அவரவர் தமக்கான வாழ்வை தாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா வழிவகைகளும் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அவர்களுடைய கரங்களை இறுக பற்றி உங்களுக்குள்ளேயே வைத்திருக்காமல் அவர்களுக்கான தேடல்களை அவர்களை செய்ய விடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் மாறும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மேடம் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வருகின்றேன். நான் உங்களை கேட்டு சுரேஷ். மிக்க நன்றி அன்புறவுகளே.